எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி சாந்தி கிச்சனில் என்ன பண்ண போகிறோன்னா தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு 300 கிராம் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தக்காளி சட்னி வைக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 8 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு சின்ன கோழிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கலாம். புளியை தண்ணியில் ஊற வச்சு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளி சட்னிக்கு தேவையான பொருளெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். நம்ம தக்காளி சட்னி வச்சுக்கலாம். அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு, நம்ம அரைச்சி வச்சதை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். மூணு நிமிஷம் மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுக்காங்க. தக்காளி சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.